வணக்கம், வெல்கம் டு நகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்தியான ரொம்பவே டேஸ்டான கேரட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ இந்த டேஸ்டான கேரட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் 15 முந்திரி இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் 1 கப் வந்துட்டு துருவிய கேரட் எடுத்திருக்கேன். இந்த நெய்யிலேயே இந்த கேரட்டை போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே போதும், லைட்டாக கலர் மாறி வந்துடும். 3 கேரட் தான் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் கேரட்டு. இந்த மாதிரி வதக்கும் போது லைட்டாக கலர் மாறி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கினாலே போதும், நெய்யில் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. 1 கப் கேரட்டுக்கு 3/4 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பால்லையே கேரட் வந்துட்டு நல்லா வேகணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த பால்லையே கேரட் நல்லா வேகணும், அப்போ தான் இந்த கேரட்டில் இருக்கிற பச்சை வாசனை போகும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக விட்டுடலாம். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. இதுலேயே வந்துட்டு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்துட்டு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, சில பேருக்கு ரொம்ப ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக பிடிக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த சர்க்கரை உருகி இந்த மாதிரி இலகி வரும். கை விடாமல் கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். இந்த மாதிரி கை விடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா இது சுண்டி ஹல்வா பதத்துக்கு நமக்கு வரும். இப்போ இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இன்னும் கூட கெட்டியாக ஒரு ஹல்வா பதத்துக்கு வரணும். நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. ஹல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஹல்வாவில் நெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஹல்வா பதம் நமக்கு நல்லாவே வரும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஹல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம முந்திரி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான ஹல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி இந்த ஹல்வாஸ் பண்ணுறது. இப்போது வேறு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.